Happy Sabbath to everyone. உங்கள் யாவருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். Each time I walk into this church, I'm very scared. ஒவ்வொரு நேரமும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நிற்கும்போது கொஞ்சம் பயமாகவே இருக்கிறது. Because I know how spiritually the God's activities will be going on in this church. இந்த சபையிலே எப்படி ஆத்மீக ரீதியிலே ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது நன்றாக அறிந்திருக்கிறேன். In my life, I thought God shut the doors. என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் Closed the doors in my life. என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கதவுகளை மூடப்பட்டதாக ஒரு அனுபவம். But because of this church prayers, which I will never forget, God blessed me abundantly than what I can and what I should be. ஆனால் ஆண்டவருக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து செய்திருக்கக்கூடிய காரியங்கள் இந்த சபையின் ஜெபத்தின் மூலமாக என்பதை நான் அறிவிக்கிறேன். For which I always thank the church அதற்காக praying நான் for me and my family. எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய சபையார் உங்கள் யாவருக்கும் நான் நன்றிக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். And today I thank pastor and the associate pastor and the church elders and the church members for this blessed opportunity. இந்த நாளிலே இந்த நல்ல தருணத்தை கொடுத்த சபை போதகர்களுக்கும் சபை விசுவாச பிள்ளைகளுக்கும் நான் நன்றியை தெரிவிக்கிறேன். I wanted to start with some questions. சில கேள்விகள் மூலமாக செய்தியை ஆரம்பிக்கிறேன். Very simple questions that I'm asking. மிக லகுவான Do you love your family? Yes. நீங்கள் உங்கள் குடும்பங்களை நேசிக்கிறீங்களா? ஆம். The same voice at that peak, I want everybody to answer. Do you love your friends? Do you love your neighbors? Yes. உங்கள் நண்பர்களை நேசிக்கிறீர்களா? உங்கள் அயலானை நேசிக்கிறீங்களா? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஆம். Yes. Now I'm asking a simple question, a very big question for me, especially for me. Do you forgive them when they go against you? ஒரு லகுவான கேள்வி, ஆனால் கொஞ்சம் கடினமான கேள்வி. தவறுகள் செய்யும் பொழுது மன்னிக்கக்கூடிய மனோபாவம் உங்களிடத்தில் இருக்கிறதா? Are we having that forgiving heart? அப்படிப்பட்ட மன்னிக்கக்கூடிய மனசு நமக்கு இருக்கா? Even if I am sitting in the same place where you are sitting and somebody is asking the same question, I say that yes, I love my family, my friends, my neighbors, my church members. நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்திலே நான் அமர்ந்து கொண்டிருந்து நான் கேட்ட இந்த கேள்விகளை நீங்கள் கேட்டிருப்பீர்களானால் நான் கண்டிப்பாக நான் நேசிக்கிறேன் என்று சொல்லியிருப்பேன். But what am I doing when I'm walking into the church? ஆனால் சபையின் அட்டணையிலே நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பது கேள்விக்குறி. Church, we say that it is the most holy place. Heart is the most holy place, we say. It's the temple of God. ஆலயமும் நம்முடைய இருதயமும் ஆண்டவர் வாசம் செய்யக்கூடிய பரிசுத்த ஸ்தலம் என்பதாக தெரியும். Heart and the church should be full of love. ஆலயமும் இருதயமும் ஆண்டவருடைய அன்பை பரிபூர்ணப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். When you walk into the church, whom are you looking at? நீங்கள் ஆலயத்துக்குள்ளே இருக்கும் பொழுது யாரை நீங்கள் பார்க்கிறீர்கள்? You are happy with your family, your friends, your neighbors, and remember, amongst them, I'm sure you may be having the people whom you don't like. நீங்கள் நேசிக்காத குடும்பங்களை கூட நேசிக்கக்கூடிய தருவாயில நீங்கள் ஆலயத்தில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் உண்டாக்கி கொள்ள வேண்டும். If you say you love and can't forgive, then it is not true love. மேற்பார்வைக்கு நான் நேசிக்கிறேன், மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை என்னிடத்தில் இருக்கிறது என்று சொல்வோமானால் அது உள்ளந்திரியத்திலிருந்து வரக்கூடியது என்பதாக சொல்லிட முடியாது. Dear church, if you can forgive, then only you have the true love. எனக்கு அன்பான சபையாரே, உண்மையாகவே
நீங்கள் மன்னிக்கக்கூடிய சுபாவம் இருக்கும் என்றால் அதுதான் ஒரு உண்மையான அன்பு. So today, my message is entitled as Medicine for a Spirit of Revenge. இன்று நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று பார்க்கும்போது, மன்னிப்பதற்கு எடுக்கக்கூடிய ஒரு ஔஷதம், மருந்து. What is the medicine for the spirit of revenge? It is நாம் forgiveness. நாம் பழி வாங்குவதற்கு இருக்கக்கூடிய ஒரு மருந்து என்னவென்று, பழி வாங்காமல் இருப்பதற்கு ஒரு மன்னிப்புக்குரிய மருந்து என்னவென்று பார்க்கும்போது மன்னிப்பு. I want you to refer your Bibles to the book of Colossians 3rd chapter 13th verse. கொலோசியன்ஸ் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். Be tolerant with one another and forgive one another. When any of you has a complaint against someone else, you must forgive one another. And the last line is very important. As the Lord has forgiven you. ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் தாங்கி அவர்களுடைய தப்பிதங்களை மன்னியுங்கள். We talk about so many times and we heard so many messages saying that Jesus died on the cross. அநேக செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் மரித்தார் என்ற செய்தி. Because he loves us truly and he forgave us. காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது அவர் உண்மையாகவே என்னை மன்னித்து அவர் நேசித்த காரணத்தினாலே. One of the sad facts of life that it is easy to be insulted and to insult others. ஒரு நளினமான ஒரு காரியம் வாழ்க்கையில என்னவென்று பார்க்கும்போது மற்றவர்களை நாம் தாக்கி கேலி கிண்டல் செய்வது. Somebody may be insulting you or you may be insulting others. It is very easy. உங்களை ஒருவர் தாக்கி இருக்கலாம் அல்லது நீங்கள் ஒருவரை கேவலமாய் பேசியிருக்கலாம். அது வாழ்க்கையிலே ஒரு சாதாரணமான ஒரு காரியம். But what is not easy is to forgive. ஆனால் கடினமான காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது ஒருவரை மன்னிப்பது. All throughout the Bible it is there and it is demonstrated throughout the Holy Scriptures about forgiveness. வேதத்தின் அடிப்படையிலே ஒவ்வொரு வசனங்களையும் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது எப்படி இந்த மன்னிப்பு கொடுப்பதின் ஒரு அடையாளத்தை நாம் பார்க்க போகிறோம். Forgiveness started in the Garden of Eden. மன்னிப்பு என்பது ஆதியிலே அந்த தோட்டத்திலேயே ஆரம்பித்தது. Carried on to the cross of Jesus Christ, death on the cross. கிறிஸ்துவானவர் மரித்த அந்த சிலுவை வரைக்கும் அது கொண்டு சென்றது. Dear church, even now Jesus is pleading our Father in heaven to forgive us, to take us all into his kingdom. இன்று கூட மத்தியஸ்தராக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவிடத்திலே நம்முடைய பாவம் மன்னித்து நம்மை பரத்திற்கு கொண்டு போவதற்காக அவர் நமக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார். After Adam and Eve had eaten that forbidden fruit, they were all filled with a sense of shame and terror. ஏதேன் தோட்டத்திலே புசிக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த பழத்தை புசித்த ஆதாமும் ஏவாளும் தம்முடைய சுயநலனை இழந்து அவமரியாதைக்கு ஆளானார்கள். They were searching for excuse to escape from that dreadful sin and death. அந்த பயங்கரமான பாவத்தில் இருந்தும் மரணத்தில் இருந்தும் தப்பித்துக் கொள்வதற்கு வழி என்னவென்று தேடிக்கொண்டிருந்தார்கள். They know that for sure they will be dying. நிச்சயமாகவே கீழ்ப்படியாமையின் காரணத்தினாலே நாங்கள் மடிந்து போகிறோம் என்று அவர்களுக்கு தெரியும். But what happened surprisingly is God forgiven them. ஆனால் அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் அவர்களை மன்னித்தார். And even throughout the years of Christ's ministry and even at death, he demonstrated the heart of forgiveness. ஆண்டவருடைய ஊழிய காலங்களிலே அவர் பெருக்கமாக மன்னிப்பை குறித்து மன்னிப்பை தந்தே ஜனங்களை நேசித்தார் என்று நாம் பார்க்கிறோம். Dear church, the greatest step to inherit the kingdom of God is forgiveness. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பரலோக ராஜ்யத்திற்கு சேருவதற்கு முக்கியமான ஒரு படி என்னவென்று பார்க்கும்போது அது மன்னிப்பு கொடுப்பது. What's running in your mind now? இந்த நேரத்திலே உங்கள் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது? I want in a second, I want you to just bring all those
whom you are not able to forgive. யாரையெல்லாம் நாம் மன்னிக்க முடியவில்லையோ அவர்களை என் பார்வைக்கு கொண்டு வர வேண்டும் ஒரு நொடியிலே என்று சிந்தித்துக் Think of கொண்டிருக்கிறீர்களா? all those friends or family members or neighbors or anyone in your life whom you are having a different thought, whom you are unable to forgive. Because here the Bible and Jesus Christ says that if you forgive, Jesus is ready to forgive you. நீங்கள் மன்னிக்க முடியாத நண்பர்களாய் இருந்தாலும் சரி, அயலகத்தார் இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பங்களாய் இருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ அயலானை மன்னிக்காமல் போனால் உன் பாவம் மன்னிக்கப்படாது என்று. Throughout my message, I want you to think of I will not say they are your enemies. I say that there may be some misunderstanding where you are unable to forgive them, but I want you to think of them and see that you will and I will forgive anyone whom we are having with whom we are having misunderstanding. என்னுடைய செய்தி மூலமாக உங்களுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு சுருக்கம் என்னவென்று பார்க்கும்போது, உங்களுடைய வாழ்க்கையிலே அல்லது உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்களோ, மன்னிக்க முடியாதவர்கள் இருக்கிறார்களோ, அதை நான் சொல்ல விரல. ஆனால் அறிந்தும் அறியாமலும் மன்னிக்க முடியாத சில சூழ்நிலைகள் காரியங்கள் இருக்குமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ அதை செய் என்றதாக. In the book of Matthew, chapter 18, 21 to 35th verse, it says, it talks about a beautiful parable. மத்தேயு 8வது அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 35வது வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கு நமக்கு உவமையை ஒன்று சொல்லக்கூடிய உவமையை நாம் பார்க்கிறோம். In this parable, when the debtor pleaded for delay with the promise, have patience with me and I will pay thee all within a short period of time. கடன் பட்ட ஒரு மனுஷன் கடன் பட்டவனிடத்திலே, ஐயா எனக்கு கொஞ்ச நாட்கள் தருணம் கொடுங்கள், நான் வாங்கின கடனை திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று. Immediately the master did not give time. He cancelled it. ஆனால் அந்த முதலாளி அவனுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளவில்லை. And he was soon given an opportunity to follow the example of the master who had forgiven him. அதே நேரத்தில் எந்த ஒரு முதலாளி மன்னிப்பை கொடுத்தானோ அந்த முதலாளிய ஒரு உதாரணத்தை இங்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது. But what the servant did? What the servant did? அந்த வேலைக்காரன் என்ன செய்தான்? How many are today manifesting the same spirit? அப்படிப்பட்ட ஒரு ஆவியின் கனி நம்மிடத்தில் இன்று எத்தனை பேர்களுக்கு இருக்கிறது? He has to pay so much amount. அவன் எவ்வளவோ பணத்தை திருப்பி கடனாய் கொடுக்க வேண்டியது இருந்தது. He is forgiven and cancelled everything. ஆனால் அந்த முதலாளி அவன் கடன்களை எல்லாவற்றையும் மன்னித்து விட்டான். He went outside and caught hold the collar of the person who should give very little amount of money for him. ஆனால் மன்னிக்கப்பட்ட மனுஷன் வெளியே போய் தான் கொடுத்திருந்த கொஞ்ச பணத்தை கொடுக்காத ஒரு கடனானுடைய சரட்டை பிடித்து அவனை வதைத்தான். How sad it is. எவ்வளவு கவலைக்குரிய இடமா இருக்கிறது. We are having that spirit in us. நம்மிடத்திலும் அப்பேற்பட்டவர் காரியம்தான் காணப்படுகிறது. We bow down our heads and pray to bless every person, every family member, and we ask God saying that please forgive me, forgive my family, but we forget to forgive others. ஆண்டவருடைய சன்னிதானத்திற்கு வந்து கண்களை மூடி நாம் முழங்கால் படியிட்டு தலை குனிந்து, ஆண்டவரே எங்க குடும்பங்களை மன்னியுங்க, எங்களை மன்னியுங்கள் என்று சொல்லுகிறோம். ஆனால் மற்றவர்களை மன்னிப்பதற்கு எனக்கு மனசு கொடுங்க என்று மாத்திரம் ஜெயிப்பதில்லை. When the debtor pleaded with his Lord for mercy, he had no true sense of greatness of his debt. கடன்காரன் தன்னுடைய முதலாளி இடத்தில் வந்து வேண்டிக் கொண்ட நேரத்திலே அவனை மன்னிப்பதற்கு அவனுக்கு இதயத்தில் இடமில்லை. He did not realize the helplessness. அந்த நேரத்திலே அவன் அதை யோசித்து கூட பார்க்கவில்லை. Here the debt is the forgiveness. இங்கு மன்னிப்பின் கடனை நாம் இங்கு பார்க்கிறோம். How many of you are having that in our heart to forgive others? நம்முடைய இருதயத்திலே மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மை எத்தனை பேருக்கு இருக்கிறது? He who refuses to forgive is thereby casting away his own hope of pardon. If you cannot forgive others, you are losing that hope of forgiveness from God. மற்றவர்களை நீங்கள் மன்னிக்காமல் போனால் உங்களுக்கு மன்னிப்பதற்கு அங்கு இடம் இல்லை, ஆண்டவர்களை மன்னிக்க மாட்டார் என்பது கருத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. Now I just
halt for 1 minute. And I want all of you to just quickly recite the Lord's Prayer in your hearts. இருதயத்திலே I want you to recite in your heart the Lord's Prayer. ஆண்டவருடைய பரலோக ஜெபத்தை உங்கள் இருதயத்திலே நீங்கள் சொல்லிக் கொண்டிருங்க. I want you to recite. It is the prayer which Christ taught his disciples and he said. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபம். In Matthew 6th chapter 12th verse. மத்தேயு 6:12 It is written like this. இவண்ணமாக எழுதப்பட்டிருக்கிறது. Forgive us our debts as we forgive our debtors. எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை நீங்கள் மன்னியுங்க. I still remember one of my lecturer when I am studying in my school, my teacher was giving the message and he was daily saying that I will not repeat this line in my life in the Lord's Prayer. And I was surprised when he was saying like this. I didn't understood why it is given by Jesus taught this Lord's Prayer and why he is saying that I will not repeat this sentence. Forgive us our debts as we forgive our debtors. He will skip off that sentence. நாம் அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கை அனுபவங்களிலே இந்த பாவம் மன்னிப்பு என்று வரும்பொழுது அதை நாம் விட்டுவிட்டு நாம் நமக்குரிய காரியங்களை சிந்திக்கக்கூடியவர்களாக போய்விடுகிறோம். And what we are doing when it is the prayer that is taught by Jesus, what are we doing? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த இந்த ஜெபத்தின் கருத்தை விட்டுவிட்டு நாம் என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறோம்? Are we praying from the bottom of the heart, forgive us our debts as we forgive our debtors? எங்கள் கடனாளிகளை நீங்கள் மன்னிக்கிறது போல ஆண்டவரே எங்களுடைய கடனாளிகளை நீங்கள் மன்னியும் என்று, எங்களுக்கு தவறு செய்தவர்களை மன்னியும் என்று நாங்கள் உள்ளான. If I can't forgive, it would be like putting treasures into a bag with holes. ஒருவேளை நாம் இப்படி ஜெபித்துக் கொண்டிருப்போமானால் நாம் ஓட்டை இருக்கக்கூடிய அந்த பையில போடக்கூடிய ஒரு ஜெபமாக இருக்கும். The Lord does not require us to do some grievous thing in order to get forgiveness from him. அவரிடத்திலிருந்து நாம் மன்னிப்பு பெறுவதற்கு நமக்கேற்ற சிந்தனைகள் மூலமாக நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் எதுவுமே இல்லை. God is not asking us to make a long and wearisome pilgrimages. அதை மன்னிப்பு ஆண்டவர் நமக்கு மன்னிப்பு கொடுப்பதற்காக நாம் கடினமான தூரம் நடந்து போய் எந்த காரியத்தையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. God is not asking us to hurt ourselves for forgiveness. நம்மையே நாம் துரிதப்படுத்திக் கொண்டு நம்மை காயப்படுத்திக் கொண்டு ஆண்டவரிடத்திலே என்னை மன்னியுங்கள் என்று கேட்க வேண்டியதை ஆண்டவர் எதிர்பார்க்கவும் இல்லை. But he that confesseth and forsaketh his sin shall have mercy. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடுகிறவன் மன்னிக்கப்படுவான் என்று. The only way we can learn to forgive other people is to fall at the foot of the cross and die to self. மற்றவர்களுடைய தப்பிதத்தை மன்னிப்பதற்கு ஒரே ஒரு வழி என்னவென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே அமர்ந்து நம்முடைய பாவத்தை ஒப்புக் கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. When we realize that we have been forgiven, we can begin to forgive others. எப்பொழுது நம்முடைய பாவங்கள் நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது நாம் பூரணமாய் அதை நம்பும் பொழுது நிச்சயமாக மற்றவர்களுடைய பாவத்தையும் நாம் மன்னிக்க வகை தேடுவோம். Are you having this heart? It's even for me. You means including me. Do we have this heart of forgiving? இப்படிப்பட்ட ஒரு நல்ல இருதயம் நம்ம எல்லாருக்கும் இருக்கிறதா? I learned a lot from this. When I'm walking, how I am expressing my feelings, having something in my heart and just standing in front of you, smiling, but deep inside in my heart, having grudge, having hatred. Is this what Jesus is expecting from us? ஒருவேளை ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நின்று உங்களை பார்க்கும்போதும் பேசும்போதும் உள்ளத்தில் ஏதாவது வெறுப்பான காரியங்கள் மன்னிக்க கூடாத சிந்தனைகள் இருக்குமானால் இதையா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார்? Jesus forgiven all our sins. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருடைய பாவத்தையும் மன்னித்தார். We should forgive others.
நாம் மற்றவருடைய தப்பிதங்களை மன்னிக்கணும். Every secret thing will come into his presence when Jesus is coming. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நமக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா ரகசிய காரியங்களும் வெளிப்படையாய் காணப்படும். There may be many secret prayers that you prayed. All might be answered. அநேக உள்ளான ரகசியமான காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்திருக்கலாம், அதற்கான பதிலையும் நீங்க பெற்றிருக்கலாம். But Jesus, our heavenly Father, will be asking us, did you forgiven your enemies? ஆனால் பரத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், உன்னுடைய அயலானுடைய பாவத்தை தப்பிதத்தை நீ மன்னித்தாயா? I want you to refer the book of Ephesians 4th chapter 32 words. எபேசியர் 4வது அதிகாரம் 32வது வசனத்தை நாம் பார்க்கும்பொழுது, Ephesians 4th chapter 32 verse. Be kind and tender-hearted to one another and forgive one another as God has forgiven you through Christ. நீங்கள் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் மற்றவர்களையும் மன்னிக்கிறவர்களாயிருங்கள். Are we having that kind heart, tender heart to forgive others? அப்படியான நல்ல உள்ளங்கள் எண்ணங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதா? We have to forgive because God has forgiven us. நாம் மற்றவர்களை ஏன் மன்னிக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ஆண்டவர் என்னுடைய பாவத்தை மன்னிக்கிறார். And there is one more thing. If you have given offense to your friends or neighbors, you ought to acknowledge your wrong. ஒருவேளை உங்கள் அயனானகத்துக்கு அல்லது நண்பர்களுக்கோ ஒரு தவறை குற்றத்தை செய்து இருப்பீர்களானால் அதை அவர்களோடு பேசி அதை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். Before they forgive you, you should approach them. You should ask them, please forgive me. And it is his duty freely to forgive you. அவர்கள் உங்களிடத்தில் வந்து உங்கள் தப்பிதங்களை மன்னிப்பதற்கு முன்பதாக நாமவே அவரிடத்திலே போய் நான் தவறு செய்து விட்டேன், தயவு செய்து மன்னியுங்கள் என்று கேட்டுக்கொள்வதுதான் அது நம்முடைய கடமையா இருக்கிறது. Sometimes we may say, he did against me, let him come and ask me forgiveness, I will forgive, otherwise I will not forgive. சில நேரங்களிலே நாம் இப்படிப்பட்ட ஒரு மனோபாவத்துக்கு வருகிறோம், அவர் எனக்கு விரோதமாக செய்து விட்டார், நான் ஏன் அவரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும், முதலாவது அவர் என்னிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்கட்டும். That's not Jesus demonstrated for us. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பேற்பட்ட உதாரணத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய சொல்லல. We did not went to Jesus. Jesus came to us from heaven. நம்முடைய பாவம் மன்னிக்கப்படத்தக்கதாக நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே போல அவர் நம்மை தேடி வந்தார். Don't wait until somebody accepts their wrong. When they did it, maybe they are feeling guilty. It is our duty to approach them. Okay, don't worry, I forgive you. ஒருவேளை நமக்கு விரோதமாக யாராவது தவறு செய்திருப்பார்களானால் அவர்கள் அதை உணர்ந்து நம்மிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்பதற்கு முன்பதாக நாமே இடத்திலே போய் கவலைப்படாதீங்க, நாம் இருவரும் ஒன்று என்று மன்னிக்கக்கூடிய மனோபாவத்தை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். Only when you are forgiving others, then only you can go and seek the forgiveness of God. மற்றவர்களை நாம் மன்னிக்க கூடிய நிலையில இருந்தால்தான் நம்முடைய பாவத்தை சுமந்து கொண்ட ஆண்டவரே எனக்கு மன்னியும் என்று கேட்க முடியும். Do you know the reason? அதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? Because the brother you have wounded is the property of God. அப்படி ஒரு சகோதரனுக்கு நாம் தீங்கு செய்து மன்னிக்க கூடாத ஒரு நிலைமையில் இருப்போமானால் அது ஆண்டவரை அவமதித்த காரியமாயிருக்கும். And in injuring him, you have sinned against the Creator and the Redeemer. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் நம்மை உண்டாக்கின தேவனையுமே நாம் புண்படுத்தக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கிறோம். Jesus died on the cross for our sins and forgiven us. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தது என்னுடைய பாவத்துக்காக. How can we say that we will not forgive others? Others are also belonging to Jesus Christ. அப்படி இருக்குமானால் மற்றவர்கள் கூட இயேசு கிறிஸ்துவுக்கு சம்பந்தமானவர்கள் ஆயிற்று, எப்படி நாம் மன்னிக்காமல் இருக்க முடியும்? Forgiving has eternal results. மன்னிப்பு என்பது நித்தியத்திற்கு ஒரு நல்ல பலனா இருக்கிறது. Forgiving is an important part of Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மன்னிப்பு என்னப்பட்டது ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோளா இருக்கிறது. The most important part of the Christian faith is forgiveness.
முக்கியமான கிறிஸ்துவ விசுவாசத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு காரியம் இது மன்னிப்பு தான். Believing in God and not forgiving, there is no meaning in that. கிறிஸ்துவை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அந்த மன்னிப்பின் மனபாமை நம்மிடத்தில் இல்லாமல் போனால் அர்த்தமில்லாதது ஒரு கிறிஸ்தவமாய் இருக்கும். When do you forgive? எப்போது நாம் மன்னிக்க வேண்டும்? When somebody insults you? When somebody insults you? ஒருவர் உங்களை கீழ்த்தரமாக கேலி செய்யும் பொழுதா? When somebody cheats you? உங்களை யாராவது ஏமாற்றியிருந்த பொழுதா? When somebody hurts you? அல்லது யாராவது உங்களை புண்படுத்தக்கூடிய நேரத்திலா? When they hurt someone you love? உங்களை புண்படுத்தக்கூடிய நேரத்தில் அப்படிப்பட்டவர்களை நீங்கள் நேசித்திருக்கிறீங்களா? True forgiveness is often given before wrongs are made right. உண்மையான ஒரு பாவ மன்னிப்பு என்னவென்று பார்க்கும்போது தப்பிதத்தை செய்யும் பொழுது அதை உணர்ந்து மன்னிப்பதுதான் அது பெரிய மன்னிப்பு. Before that person who did wrong approaches you to say sorry, it is your responsibility, it is our responsibility to say it's okay, I forgiven you. நமக்கு விரோதமாக ஒருவர் தவறு செய்துவிட்டு நான் செய்தது தவறு என்று சொல்லுவதற்கு முன்பதாக, அவர் அதை உணர்வதற்கு முன்பதாக நாமே அவரிடத்தில் போய் பரவாயில்ல தெரியாம செய்துட்டீங்க மன்னிப்பு என்று சொல்லும்போது அது பெரிய காரியமா இருக்கிறது. Why we have to forgive? நாம் ஏன் மன்னிக்க வேண்டும்? Jesus did not only suffer for my sins, he suffered also for the sins committed against me. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய தப்பிதத்திற்கு மாத்திரம் அவர் மரிக்கவில்லை, he also suffered also for the sins committed against me. எனக்கு விரோதமாக தப்பிதங்களை செய்தவர்களுக்காக கூட ஆண்டவர் மரித்தார். So I should not take it out on my enemy when it has already been taken out on Jesus. ஆகையினால இப்படிப்பட்ட சூழ்நிலையில எனக்கு விரோதமாய் செய்தவர்களும் ஆண்டவருக்கு விரோதம் என்பதை நான் நினைத்து விடக்கூடாது. You may say they made fun of me and humiliated me. நீங்கள் என்னை துன்புறுத்தியிருக்கலாம், புண்படுத்தியிருக்கலாம். But dear church, Jesus was mocked and humiliated on the cross in their place. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே தொங்கக்கூடிய நேரத்திலே அவரை பரியாசம் பண்ணினார்கள். They killed my son, they deserve to die. தேவன் சொல்லுகிறார், என் மகனை அவர்கள் கொன்று போட்டார்கள், அவர்கள் அவமதித்தார்கள் என்று. Dear church, Jesus died because they killed your son. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் மரித்தார். They sexually abused, they deserve to be sexually abused. அவரை அநேக ரீதியிலே அவரை பரியாசம் பண்ணினார்கள், துன்புறுத்தினார்கள். These are the things, thoughts that runs in our mind against the people who did wrong. இப்படிப்பட்ட விஷயங்கள் நம்முடைய பார்வையிலே விரோதத்தை செய்த ஜனங்கள் பார்வையிலே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் எழும்பி வருகிறது. Dear church, Jesus is hanged naked on the cross in front of the whole universe, even including his angels were watching. தேவ தூதர்களும் அநேக ஆயிரமான ஜனங்கள் உலகம் முழுவதுமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலைமையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நிர்வாணமாக்கி சிலுவையிலே அறைந்தார்கள். Prayer, ஜெபம், it is the hardcore of every Christian child. ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகள் உள்ளத்தில் இருந்து எழும்பி வரக்கூடிய ஒரு உண்மையான கருத்து. There is no place where they say you should not pray. நீங்கள் ஜெபிக்க கூடாது என்பதாக நாம் எந்த இடத்திலுமே பார்க்க முடியாது. Anywhere you can pray. எங்கு வேண்டுமானாலும் நீங்க ஜெபிக்கலாம். Every secret thing we take it to God in prayer. எல்லா ரகசியங்களையும் கூட நீங்கள் ஜெபத்தில் முன்வைக்கலாம். We pour our heart in the presence of God through the prayer. ஜெபத்தின் மூலமாக நம்முடைய இருதயத்தை ஆண்டவருடைய பாதத்திற்கு நாம் கொட்டுகிறோம். Now I would like to request you to refer your Bibles, Mark 11th chapter 25th to 26th verse. மார்க்குவின் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 25 26வது வசனத்தை வாசிப்போமாக. Mark 11th chapter 25th to 26th verse.
And when ye stand in praying, when you are standing in prayer, the first thing Jesus is asking, our God is asking is, forgive if you have out against any, that your Father also which is in heaven may forgive you your trespasses. But otherwise, what happens? But if you do not forgive, neither will your Father which is in heaven forgive your trespasses. நீங்கள் ஜெபத்தில் தரிக்கும் பொழுது மற்றவர்கள் உங்களுக்கு முன்பாக செய்த தப்பிதங்களை நீங்கள் மன்னிக்காமல், ஆண்டவரே உடைய தப்பிதத்தை நீங்கள் மன்னியுங்க என்று நாம் தேவனிடத்திலே ஜெபிப்போமானால் அது நிச்சயமாக நிறைவேறக்கூடிய ஒரு காரியம் அல்ல. And again in the book of Luke 6th chapter 36 to 37, லூக்கா 6:36-37 நாம் வாசிக்கும் பொழுது, be therefore merciful as your Father also is merciful. Judge not and ye shall not be judged. Condemn not and ye shall not be condemned. Forgive and ye shall be forgiven. These verses are teaching us that we don't have right to judge and condemn others, but we are only to forgive the others. இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது நாம் மற்றவர்களை குற்றமாக நினைக்காதபடியும் மற்றவர்கள் மேல் பாவத்தை சுமத்தாதபடியும் இருப்பதற்காக அல்ல, ஆனால் நாம் ஆண்டவரை நோக்கி போகும்போது செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை நமக்கு தெரிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. As we have already read Matthew 6th chapter 9, the 12th verse, forgive us our debts as we forgive our debtors. நாம் மத்தேயு 6:12 வாசித்தது போல, Immediately in verse 14 and 15 it is given like this. மற்றவர்களுடைய தப்பிதங்களை நாங்கள் மன்னித்தது போல எங்கள் பாவங்களை நீங்கள் மன்னியும் என்று நாங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது உடனே அது நமக்கு பதிலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. For if ye forgive men their trespasses, your heavenly Father will also forgive you. மற்றவர்களுடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னிப்பீர்கள், ஆனால் ஆண்டவராகிய தேவன் உங்கள் தப்பிதங்களையும் மன்னிப்பார். But if you forgive not men their trespasses, neither will your Father forgive your trespasses. மற்றவருடைய தப்பிதங்களையும் நீங்கள் மன்னிக்காமல் போவீர்களானால் பரலோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் தகப்பன் உங்கள் தப்பிதங்களை மன்னியார். Let me bring out some other place in the Bible that Jesus demonstrated, that is at the cross. இயேசு கிறிஸ்து சிலுவையின் அண்டையிலே செய்த சில காரியங்களை நாம் இங்கு The பார்ப்போம். soldiers, the people are like vultures falling on him, bleeding him to death. சிலுவை அண்டையிலே அந்த மிக வலிமையான பறவையை போல நின்று கொண்டிருந்த அந்த வீரர்கள் ஆண்டவருடைய சிலுவையை அண்டையில் நின்று கொண்டிருக்கும் போது அவருடைய சூழ்நிலைகள், Luke 23rd chapter 34th verse. லூக்கின் சுவிசேஷம் 23:34 வண்ணமாக சொல்லுகிறது. Jesus is bleeding to death and still he says like this. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிக்கக்கூடிய தருவாயிலே ரத்தம் சிந்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இவனமாக சொல்லுகிறார். Then said Jesus, Father, forgive them, for they know not what they do. ஆண்டவரே இவர்களை நீ மன்னியும், இவர்கள் செய்கிறது என்ன என்பது அவர்கள் அறியார்கள். Even at the cost of life, Jesus is demonstrating and setting us an example that we have to forgive others. அந்த மரணத்தின் கடைசி தருவாயில கூட ஆண்டவர் நமக்கு போதிக்கக்கூடியது என்னவென்றால், நீங்கள் மற்றவர்களுக்கு மன்னிப்பு அளிக்க வேண்டும். Dear church, we should remember what God tells us, that if we do not forgive other people, we do not deserve to have God forgive us. நாம் முக்கியமாய் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, ஒருவேளை மற்றவர்களுடைய தப்பிதங்களை மன்னிப்பதற்கு எனக்கு மனம் இல்லாமல் போவோமானால் ஆண்டவரிடத்திலிருந்து என்னுடைய மன்னிப்பை நான் எதிர்பார்க்கவே முடியாது. By forgiving, we help ourselves.
மன்னிப்பை அளிப்பதற்கு மூலமாக நமக்கு நாமே உதவி செய்து கொள்கிறோம். When we forgive other people, we free ourselves from anger and hate that can destroy our lives. மற்றவர்களுக்கு நாம் மன்னிப்பு கொடுக்கும் பொழுது நம்முடையத்தில் இருக்கக்கூடிய கோபம், அநியாய காரியங்கள் நம்மை விட்டு போவதற்கு நாமே ஒரு உதவி செய்து கொள்கிறோம். By forgiving other people, we are showing God's character to other people. மற்றவருடைய தப்பிதங்களை நாம் மன்னிப்பதின் மூலமாக ஆண்டவருடைய குணங்களை வெளிப்படுத்தக்கூடியவர்களாய் இருக்கிறோம். Are we showing and demonstrating or reflecting God's character? நாம் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய குணங்களை பிரதிபலிக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோமா? We show the world what kind of God we serve when we forgive other people. நாம் மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கும்போது நாம் எப்படிப்பட்ட தேவனை வணங்குகிறோம் என்பது எடுத்துக்காட்டாக இருக்கிறது. When you are forgiving, you are destroying the hate, revenge and violence. நீங்கள் மற்றவர்களை மன்னிப்பு கொடுக்கும் பொழுது உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பாவ குணங்களை நீங்கள் அழிக்கிறீர்கள். Imagine what the planet earth would be like if everyone learned to forgive everyone else. எல்லாருமே அவரவர்களுக்கு செய்த தப்பிதங்களையும் பாவங்களையும் மன்னிக்க கூடிய ஒரு சுபாவம் இருக்குமானால் நாம் வாழக்கூடிய ஒரு பூமி எப்படி இருக்கும்? We need to receive forgiveness from God to be saved at the end of the world's history. நாம் பூமியின் சரித்திரத்தை நாம் பரிபூர்ணமாய் அணுவதற்காக ஆண்டவர் போதிக்கக்கூடிய மன்னிப்பு என்பதை அவரிடத்திலிருந்தே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். And now I want you to refer Matthew 5th chapter 43 to 45. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 43 இலிருந்து 45 வசனங்களை வாசிக்கும் பொழுது It is said like this: love your friends, hate your enemies. But now I, Jesus, tell you, love your enemies and pray for those who persecute you, means attacking you. You may become the sons of your Father in heaven. உங்களுக்கு தீங்கு செய்தவர்களை, தவறு செய்தவர்களை நீங்கள் சபியுங்கள் என்று சொன்னது உண்மைதான். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் நேசியுங்கள், ஏனென்றால் உங்கள் ஆண்டவர் உங்களை நேசித்தார். There is a very good example of Christian forgiveness that is shown by Ernest Gordon's story. By Ernest Gordon's என்ற ஒரு கதையில இவனமாக ஒரு கிறிஸ்தவர்களுக்கு மன்னிக்கக்கூடிய குணாதிசயத்தை குறித்து ஒரு கருத்து இங்கு He was taken சொல்லப்பட்டிருக்கிறது. as a prisoner and his soldiers were attacking the other enemies. அவர் சிறைக்கு கொண்டு போகக்கூடிய நேரத்தில் அவருக்கு விரோதமான He was there as a prisoner and their soldiers were attacking the other enemies. மற்ற என்ன சொல்றோம் சோல்ஜருக்கு சிப்பாய்கள் அவருக்கு எதிரானவர்களை தாக்க போகக்கூடிய நேரத்தில் இவர் அந்த சிறையிலே அடைக்கப்பட்டிருந்த ஒரு சூழ்நிலை. But after completion of that war, these people observed their enemies were with so much full of blood on their clothes, bleeding wounds, with dirty clothes they are walking. இந்த யுத்தத்திலே இந்த எதிர்கொண்டு போன சிப்பாய்களுடைய சரீரம் நொறுக்கப்பட்டதும் ரத்தம் கொட்டக்கூடியதும் அடிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள். And this time they did not attack the enemies taking a chance because they are weak. Instead they went, they approached their enemies and they started to clean their dress, their wounds, and started to give them some food to eat. இந்த மாதிரி சூழ்நிலையிலே விழுந்து போயிருக்கக்கூடிய சிப்பாய்களை மறுபடியும் அவர்கள் தாக்க போகாமல் அந்த நிலையில் இருந்த சிப்பாய்களுடைய ரத்தத்தை துடைக்கவும் அந்த புண்களை ஆற்றவும் அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு சிலதை கொடுக்கவும் அவர்கள் முன் போனார்கள். How great it is, how these people have demonstrated the forgiveness. மன்னிப்பு என்ற ஒரு நிலைமையிலே இங்கு எப்படிப்பட்ட ஒரு வேலை செய்கிறார்கள் என்று பாருங்க. God had broken through our hate and had given us the will to obey his command. You shall love your enemies. இதை வைத்துதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாடம் என்னவென்று பார்க்கும்போது உங்கள் சத்துருக்களை நீங்கள் நேசியுங்கள். By demonstrating their love full of forgiveness, they honored God.
அவர்கள் அன்பை பிரதிபலித்தது நிமித்தமாக ஆண்டவருடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்தினார்கள். Now, if you want to honor your God, our God, what should be done? நீங்களும் நானும் நம்முடைய ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? We have to forgive. நாம் மன்னிப்பு கொடுக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். A forgiving heart loves truly. மன்னிக்கக்கூடிய உள்ளம் உண்மையான உள்ளமாய் இருக்கிறது. There is another beautiful text, Matthew 5th chapter 23 to 24. மத்தேயு 5வது அதிகாரம் 23 லிருந்து 24 வசனத்தை வாசிக்கும் பொழுது, Matthew 5th chapter 23 to 24. Therefore, if thou bring thy gift to the altar, and there rememberest that thy brother hath ought against thee, leave there thy gift before the altar, and go thy way. First be reconciled to thy brother, and then come and offer thy gift. How beautiful it is. நீ உடைய காணிக்கையை பலிபீடத்தில் கொண்டு வந்து ஆண்டவருடைய சன்னிதானத்திற்கு செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருப்பாயானால், அதற்கு முன்பதாக உடைய சகோதரனுக்கு விரோதமாக செய்த குற்றத்தை அவனோடு நீர் ஒப்புரவாகி பின்பு வந்து காணிக்கையை செலுத்து என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். We bring gifts in the form of tithes and offerings to the altar. நாம் பலிபீட தண்டையிலே காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் கொண்டு வந்து செலுத்துகிறோம். But that's the place where God is asking us that you have to remember that thy brother, if he has against thee anything, first we have to go and ask forgiveness and then come back and give for God நீ at அந்த the altar. காணிக்கை தசமபாகங்களை செலுத்துவதற்கு முன்பதாக உடைய சகோதரனோடு உனக்கு ஏதாவது குறை இருக்குமானால் முதலாவது அவனிடத்திலே போய் ஒப்புரவாகி பிறகு இதை கொண்டு வந்து அவர் The அர்ப்பணி என்று greatest gift சொல்லுகிறார். you can give or you can keep on the altar of God is our heart. மிக முக்கியமான ஒரு பொருத்தனை என்னவென்று பார்க்கும்போது உடைய இருதயத்தையே ஆண்டவருக்கு பலிபீட தண்டை கொண்டு வந்து செலுத்த வேண்டும். The heart, the true heart, full of love and ready to forgive. மன்னிக்கக்கூடிய ஒரு இருதயம், உண்மையான பாசமுள்ள இருதயத்தையே ஆண்டவர் நேசித்து அதை எனக்கு ஒப்புக்கொடு என்று சொல்லுகிறார். Our crucified Lord is pleading for us in the presence of the Father at the நமக்காக- throne of grace now. நமக்காக மரிக்கப்பட்ட துன்புறுத்தப்பட்ட ஆண்டவர் நம்முடைய தகப்பனுக்கு முன்பாக நின்று நமக்காக வேண்டுகிறார். He started this forgiveness in the Garden of Eden, and now he is continuing even in the heaven. மன்னிப்புக்காக ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவரை வேண்டிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது அந்த சிலுவை அண்டையிலே நமக்காக பரிந்து மன்றாடி கொண்டிருக்கிறார். His atoning sacrifice, we may, by depending up by the sacrifice that he did, he is pleading for us to forgive our sins. அவரின் பெரிய ஒரு பலியானது என்ன என்று பார்க்கும்போது நம்முடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்ற ஒரு பலி. But one thing we should remember, Jesus does not excuse the sins, but shows that Jesus is expecting that we should repent from our sins. ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்று பார்க்கும்போது பாவத்தை நாம் ஒப்பு கொடுத்து பாவத்தில் இருந்து வெளியே வர வேண்டும். And have faith on Jesus. இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும். Then Jesus is ready to claim for them forgiveness. அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்காக அவர் முன் வரக்கூடியவராய் இருக்கிறார். Dear church, before I conclude, let me ask you all to have this heart of forgiveness. ஆகையாலே இந்த வேளையிலே ஆண்டவரை நோக்கி நாம் கேட்கக்கூடியது, ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னியுங்க. The God who forgiven Adam and Eve is still, he is ready to forgive us. He is on that work in the heaven. நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்காக எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கக்கூடிய பரலோக தகப்பன் நாம் பாவத்தை
அவர் பாதத்தில் வைத்து அவர் அண்டை செல்வதை அவர் விரும்பக்கூடியவராய் இருக்கிறார். Jesus is showing to his Father, our heavenly Father. He lifts his wounded hands before the Father and the holy angels, saying, I know them by name. Imagine, your name, my name is there craved in the hands of the Jesus Christ, and he is showing to the heavenly Father, and all the angels are seeing, Jesus, my heavenly Father, please forgive my son, my daughter. கோடான கோடி தேவ தூதர்கள் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பெயரை அவருடைய உள்ளங்கையிலே வரைந்து வைத்து, ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளுக்காக மன்னிப்பு கொடுங்க என்று கெஞ்சி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எங்க வருகிறது. When Jesus is ready to forgive and wants us and pleading in the presence of heavenly Father to forgive us, we also should forgive others. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்கு இவ்வளவு வாஞ்சையுள்ளவராய் இருக்கும் பொழுது நமக்கு செய்த தப்பிதங்களை, மற்றவர்கள் செய்த தப்பிதங்களை மன்னிப்பதற்கு நாமும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். He is looking at you, your heart which is ready to forgive. ஆண்டவர் உங்கள் இருதயம், என்னுடைய இருதயம் மன்னிப்பு அடைவதற்கு ஏதுவான ரீதியில ஒப்பு கொடுக்கக்கூடியதா இருக்கிறதா என்று எதிர்பார்க்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். We all know, and it is written in the Bible, that when we die we cannot glorify God. வேதத்தில் எழுதியிருக்கிற பிரகாரமாக நமக்கு நன்றாக தெரியும், ஒருவன் மரித்த பிறகு ஆண்டவரை அவன் போற்ற முடியாது. How long we are going to live on this earth? இந்த பாவ உலகத்திலே எவ்வளவு காலம் நாம் வாழ போகிறோம்? How long we are going to have this enmity, hidden anger and hate and jealous against others? இந்த கோபம், பொறாமை, வஞ்சனை, மற்றவர்களை கேலி கிண்டல் செய்வது எத்தனை காலமாக நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து செல்ல போயிருக்கிறது? You know, I still remember my friends with whom I studied in first year and second year. முதலாம் மற்றும் இரண்டாவது ஆண்டு படிக்கக்கூடிய நேரத்தில் இவருடைய நண்பர்கள் இவருடைய ஞாபகத்துக்கு வருகிறார்கள். I sat with them on the same bench, we ate in the same plate, and we fought in the ground and came back and did not talk for few months. And I don't know whether it is my mistake or his mistake, but you know something? 2 or 3 my friends are not there on this earth. When I think of them, I feel maybe it's my mistake. I should have told my friend, I'm sorry, please forgive me. But I lost that chance. ஒரே இடத்தில் இருந்தோம், ஒரே இடத்திலே சாப்பிட்டோம், ஒன்றாக இருந்தோம், ஒன்றாக பழகினோம். ஆனால் ஒருவருக்கொருவர் செய்த தப்பிதங்களை நாங்கள் மன்னியுங்கள் என்று சொல்லக்கூடிய மனோபாவம் எங்களிடத்தில் இல்லாமல் போய்விட்டது. ஆனால் அப்படிப்பட்ட ஜனங்கள், அப்படிப்பட்டவர்களிலே சில பேர் மரித்து போனார்கள். இப்பொழுது நான் அந்த மன்னிப்பு கேட்பதற்கு எனக்கு தருணம் இல்லாமல் போய்விட்டது. The people whom we see now, in the next moment they are not there, and that person who is not there should not be in your enemy, or not that person whom you did not forgiven. இன்று பார்க்கக்கூடியவர்கள் நாளை அவர்களை காண முடியாது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில மன்னிக்க கூடாத ஒருவரை நாம் மனதில் வைத்துக்கொண்டு நாம் நாளை பார்க்க கூடாத சூழ்நிலையில வருந்தக்கூடிய ஒரு நிலைமைக்கு நாம் போய்விடக் கூடாது. Let's have that heart that Jesus has given for us to forgive others. Let's not carry that burden. Never. It's not only the place where we come and praise God and go away and saying that today the church went well. It went on well, very nicely. The message is very nice. The choir sang songs. Everybody are very happy. But somewhere deep inside in the heart, I have come across the people whom I did not forgive them. I am thinking of those people and I'm moving away. That's not what Jesus wants. இன்று சபை கூடுதல் நன்றாக இருந்தது, நல்ல செய்தி கிடைத்தது, எல்லாம் நன்றாக இருந்தது என்று சொல்லி சந்தோஷத்தை நாம் பகிர்ந்து கொள்வதற்கு மேலாக மற்றவர்களுடைய தப்பிதங்களை நான் மன்னிக்க கூடாத ஒரு நிலையிலே இருந்து அந்த சந்தோஷத்தை அனுபவிப்பதனால எந்த லாபமும் இல்லை. Sometimes we have cold war. We do not express in front of others, and we try to put away ourselves from others. Just imagine,
if you and I are having the same, you and I are standing in the presence of God, and God asks you, why you are not forgiving him? Why you are not forgiving your friend? What answer will I give? ஒரு வேளையிலே நம்முடைய மன திருப்திக்காக எல்லாம் நிறைவாயிற்று என்று நாம் சொல்லி போயிருப்போமானால், ஆண்டவர் நம்மை பார்த்து, மகனே மகளே, ஏன் இந்த தப்பிதத்தை நீ மன்னிக்கவில்லை, ஏன் இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த மன்னிப்பு கொடுக்கவில்லை என்று அந்த கேள்வி நம் உள்ளத்தில் எழும்புமானால் நம்முடைய பதில் என்னவா இருக்கிறது? Let's not have that heart of unforgiveness. மன்னிக்க கூடாத இருதயம் நம்முடைய இருதயமாய் இல்லாதபடிக்கு. Dear church, you are seeing, you are witnessing outside. When I asked, do you love your family? Do you love your friends? Do you love your neighbors? We are all answering yes. Are we not seeing in the families, brothers and sisters, not talking, very much far away from each other, departed friends and neighbors? We don't know even our neighbors also, because we keep a line and we don't want to forgive them. நம்முடைய வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகளில் பேசக்கூடாமல், சந்திக்க கூடாமல், அவர்களோடு இணைய முடியாமல், தவறுகளை செய்து, தவறுகளை அனுபவித்து, அவர்களை பேசவும் மன்னிக்கவும் சேரவும் இல்லாத சூழ்நிலைகளே நமக்கு இருக்கிறது. To forgive, it should not end up with arguments. மன்னிப்பு கொடுக்கக்கூடிய நேரத்திலே அது ஒரு தர்க்கமாய் போய்விடாதபடிக்கு. Let's have that heart of forgiving each other, so that God will bless us abundantly, and may we reflect this forgiving heart to others and bring glory and honor to our Heavenly Father. May God bless each and every one of us. ஒருவருடைய தப்பிதத்தை ஒருவர் மன்னிக்கத்தக்கதாக இருதயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய ரீதியில் நாமும் அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, நமக்குள் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நம்மை விட்டு அகன்று போகத்தக்கதாக ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும். ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் விசேஷமாக ஆசீர்வதிப்பாராக. Amen. அருமையான